வணக்கம். சினி மினி நடிகர் திலகம் சிவாஜி சார் சம்மந்தப்பட்ட ஒரு அருமையான விஷயத்தை சொல்கிறேன். அந்த விஷயம் என்ன அப்படின்னா, பிசி கோனாதன் சார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து முதல் குரல் அப்படின்ற பேரில் ஒரு படம் டைரக்ட் பண்ணார். கோனாதன் சார் தான் ப்ரொடியூசர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன். சிவாஜி சார் வந்து உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல, அமெரிக்காவுக்கெல்லாம் போயிட்டு அந்த பேஸ் மேக்கர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இறுதி காலம் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டம். அப்படி வரும்போது கோகுநாதன் சாருக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை என்னென்னா, சிவாஜி சாரை வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து சிவாஜி சார் படம் எங்கள் மாமா படத்துக்கு அவர் தான் ரைட்டர், அவர் தான் வசனகர்த்தா. அதுக்கு பிறகு கோகுநாதன் சார் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணி சிவாஜி சார் அதில் கதாநாயகன் நடித்தார். அந்த படம் தான் ராஜபாட் ரங்கதுரை. அப்படிப்பட்ட கோகுநாதன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடிகர் திலகத்தை கதாநாயகனாக வைத்து ஒரு திரைப்படத்தை தயாரிப்பது, இயக்குவது அப்படின்ற முடிவுக்கு வந்து அந்த திரைப்படத்திற்கு முதல் குரல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சார். இதற்கு மத்தியில் ஜனதாதள கட்சி, அந்த கட்சியினுடைய தமிழகத்தினுடைய தலைவராக சிவாஜி இருந்தார். அப்போது விபி சிங் மத்திய அரசாங்கத்தில் வந்து பிரைம் மினிஸ்டர். அங்கே பிரைம் மினிஸ்டராக வந்து விபி சிங் இருக்கும்போது அந்த கட்சியினுடைய தமிழக பிரிவுக்கு வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தலைவராக இருந்தார். அப்போது தயாரிக்கப்பட்ட திரைப்படம்தான் முதல் குரல். அந்த திரைப்படத்திற்கு மக்கள் தொடர்பாளராக நான் பணியாற்றினேன். அந்த திரைப்படத்தினுடைய முதல் நாள் ஷூட்டிங் வந்து ஏஆர்எஸ் கார்டன் வலசரவாக்கம், அங்கே தான் ஷூட்டிங். 7 மணிக்கு ஷூட்டிங்னு சிவாஜி சார் வந்து 6:45 வந்துட்டார் வித் மேக்கப்போட. 6:45 அப்படி வரும்போது ஒன்லி 10% பீப்புள் தான் அந்த படம் சம்மந்தப்பட்ட ஆட்கள் அங்கே இருந்தாங்க. 90% பீப்புள் வந்து அந்த நேரத்தில் வரவே இல்லை சிவாஜி சார் வரும்போது. அதுக்கு பிறகு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் 7 மணி அதை அனுசரித்து வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வரும்போது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலேயே ஆட்கள் அந்த இடத்திற்கு வந்திருந்தார்கள். நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயாச்சு. சிவாஜி சார் வந்து அதில் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் கேரக்டர், பத்திரிகையாளர் கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தில் சிவாஜி சார் வந்து ஜுப்பா அந்த பேட்டர்னில் போட்டிருந்தார். போட்டுட்டு ஒரு காவல் நிலையத்தில் வந்து அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிறை, அந்த சிறை கம்பிகளுக்கு பின்னால் முற்போக்கு சிந்தனை கொண்டு மக்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய துடிப்பான இளைஞரான அர்ஜுன் அவர் வந்து அழைக்கப்பட்டிருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள்கிட்ட அந்த பத்திரிகையாளராக வரக்கூடிய சிவாஜி வந்து சொல்லி அந்த அர்ஜுனை வந்து அங்கேருந்து விடுவிச்சு வெளியே வர வைக்கணும். இதுதான் மேட்ரு. இதுக்காக சிவாஜி சார் வந்து இது மேக்கப்போட அங்கே வந்தாச்சு. அர்ஜுன் வந்து அந்த கம்பிக்கு பின்னாடி இருந்தார். சிவாஜி சார் வந்து அந்த காவல்துறை அதிகாரிகள்கிட்ட வந்து பேசி அர்ஜுனை வெளியே கொண்டு வந்து அப்படின்ற மாதிரி அந்த காட்சி படமாக்கிட்டு இருந்தாங்க அப்படி வச்சுக்கோங்க. அப்போ கோகுநாதன் சார் வந்து வசனத்தை எழுதியிருந்தார். சிவாஜி சார் பேசினார். சிவாஜி சார் அதை கொஞ்சம் லைட்டாக மாற்றினார், கொஞ்சம் கலோக்கியலாக மாற்றி சிவாஜி சார் ஏதோ பேசினார். அப்போ கோகுநாதன் சார் சிவாஜி சார்கிட்ட போய் சொன்னார், அண்ணே நான் இதை வேறு மாதிரி எழுதியிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். எஸ், நீங்கள் வேறு மாதிரி எழுதியிருந்தீங்க, நான் வந்து கொஞ்சம் மாற்றி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன், நான் தான் மாற்றி பேசினேன். நீங்கள் எழுதுனது தான் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கோ ஃபார் ஒன் மோர் டேக், நோ ப்ராப்ளம் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே சிவாஜி சார் மேலே உயர்ந்த மரியாதை வந்துருச்சு. எப்படின்னா, கோகுநாதன் சார் ரொம்ப வயசு கம்மியாக இருக்கும்போதே சிவாஜி சார் பார்த்தவர். அந்த அளவுக்கு மிக இளம் வயதிலேயே கோகுநாதனை பார்த்தவர் சிவாஜி. அப்படி இருக்கக்கூடிய சிவாஜி சார் வந்து கோகுநாதன் சார் எழுதியிருக்க வசனத்தை லைட்டாக ஒரு வரி மாற்றின உடனே, கோகுநாதன் சார் போய் சொன்ன உடனே அது பிறகு சொன்னார் பாருங்க, நான் கொஞ்சம் மாற்றி பேசினா இது நல்லா இருக்குன்னு நினச்சி நான் பேசினேன், நீங்கன்னு தான் சொன்னார். நீன்லாம் சொல்லலை, நீங்கன்னு தான் சொன்னார். நீங்கள் எழுதுனது தான் வேணும் அப்படின்னா இன்னொரு தடவை நான் அதை பேசுகிறேன், அதை வந்து ஒரு டேக்கில் எடுக்கிறதுனா எடுத்துக்கங்க அப்படின்னாரு. அதே மாதிரி இன்னொரு டேக்கு சிவாஜி சார் நடித்தார், கோகுநாதன் சார் எடுத்தார். அதை வந்து நான் மதிப்பு மரியாதையோடு நினைத்து கொண்டு சிவாஜி கணேசனை பார்த்தேன் அப்படின்றது ஒரு பக்கம். இதுக்கடையில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். என்னென்னா, இந்த ஷாட் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே கேமரா வந்து பொசிஷன் மாற்றி எடுக்கணும். இதில் ஒரு நடைமுறை சிக்கல் ஒன்று வந்துருச்சு. என்ன அப்படின்னா, இந்த படப்பிடிப்பு நடக்கிறதுக்கு முத நாள் வந்து பெப்சி ஸ்ட்ரைக்கு, ஒரே ஒரு நாள் டோக்கன் ஸ்ட்ரைக்கு ஏதோ பிரச்சனையினால். அதனால் பெப்சி ஒர்க்கர்ஸ் வந்து அந்த இது முந்தின நாள் ஒர்க் பண்ணல. அதுக்கு முன்னாடி வேறு ஏதோ படத்தினுடைய படப்பிடிப்பு அந்த காவல் நிலையத்தில் வந்து எடுத்திருக்காங்க. அதனால் அந்த பேக்ரவுண்ட் இருக்குல்ல, சோத்தில் அந்த பெயிண்ட்டு இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் மாற்றாமல் ஏற்கனவே எப்படி இருந்துச்சோ அதேமாதிரி இருக்குது இந்த படத்திற்கு. அப்படின்னு இந்த படத்துக்குன்னு சில விஷயங்கள் மாற்றப்படணும். அதனால் இப்போ சிவாஜி சார் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கத்தில் அந்த பெயிண்டிங் வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு.
இப்போ கோகுநாதன் சாருக்கு மனசுக்குள்ளே பதட்டம் என்ன அப்படின்னா, சிவாஜி சார் வந்துட்டார். இப்போ ஒரு ஆங்கிளில் நம்ம எடுத்துட்டோம். இப்போ கேமரா வந்து ஒரே ஆங்கிளில் எடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா? கேமரா வந்து மாற்றி மாற்றி எடுக்கணும்ல. வேறு வேறு இடங்களில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வேறு வேறு கோணங்களில் எடுக்கணும்ல. அப்படி வரும்போது இன்னொரு சைடு இப்போ தான் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி எடுக்க முடியும்? அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை, டெலிகேட்டான சிச்சுவேஷன் கோகுநாதன் சாருக்கு. அந்த பதட்டத்தில் கோகுநாதன் சார் இருக்கார். நான் கோகுநாதன் சார் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்களேன். சிவாஜி சார் இந்த ஷாட் முடிஞ்சோடனே மேக்கப் ரூமுக்கு போயிட்டார். இப்போ சிவாஜி சாருடைய உதவியாளர் திருக்கோணம் அவர் வர்றாரு. திருக்கோணம்ன்றவர் அவருக்கே கிட்டத்தட்ட ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கும். அவர் வர்றாரு. வந்த உடனே கோகுநாதன் சார் திருக்கோணத்துக்கிட்ட காதில் சொல்கிறாரு, அண்ணே திருக்கோணம் அண்ணே, உங்களுக்கு தான் நல்லா தெரியும்ண்ணே, நேற்று வந்து பெப்சி ஸ்ட்ரைக்கு, அதனால் பெப்சி ஸ்ட்ரைக்குனால இந்த டெக்னீஷியன்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம அந்த பெயிண்ட்டு கிண்ட்டு இந்த சமாச்சாரங்கள்லாம் அடிச்சு இந்த இதை கொஞ்சம் மாற்றி கீற்றி இந்த செட்டில் கொஞ்சம் அந்த சேஞ்சஸ்லாம் நேற்று பண்ண முடியாமல் போச்சு. அதனால் செட்டு கொஞ்சம் ரெடி ஆகலை. அதனால் இந்த பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதனால் கொஞ்சம் நீங்கள் அண்ணனை வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அங்கே வைங்க. கொஞ்சம் அதுக்குள்ளே இந்த பெயிண்ட்டு கிண்ட்டு இந்த அடித்து இந்த இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சுன்னா அதுக்கு பிறகு அண்ணன் வச்சு பண்ணிடலாம். அண்ணன் ஏதாவது கண்ணா திட்டிட போகிறாரு அப்படி இப்படின்ற மாதிரி கோகுநாதன் சார் வந்து திருக்கோணத்திட்ட சொல்கிறாரு. அப்போ திருக்கோணம் கோகுநாதன் சார்கிட்ட சொல்கிறாரு, என் காதில் விழுகுது. ஏன்னா கோகுநாதன் சார் பக்கத்தில் தான் நான் நின்றுட்டுருக்கேன். திருக்கோணம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அண்ணன் தான் என்னை அனுப்பி விட்டார், கோகுநாதன்கிட்ட போய் சொல்லு, ஏன்னா நேற்று வந்து பெப்சி ஸ்ட்ரைக்கு, அதனால் அந்த டெக்னீஷியன்ஸை வச்சு அந்த மாற்றங்கள் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும்ல, அது செய்ய முடியாது. நேற்று அந்த செட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னா இன்றைக்கி பிரச்சனை இல்லாமல் அப்படி பண்ணிகிட்டு இருக்கலாம். அதனால் ஒரு பக்கம் பெயிண்ட் அடிக்கிறது இந்த மேட்டர்லாம் வந்து அறக்க பறக்க நடந்துகிட்டு இருக்கு. அதனால் கோகுநாதன்கிட்ட போய் சொல்லு, அவசரம் ஒன்றும் கிடையாது. அண்ணன் வந்து இந்த படத்துக்காக தான் நடிக்க வந்திருக்காரு. காலையிலேருந்து சாயங்காலம் வரை அண்ணன் இங்கே தான் இருக்க போகிறேன். இந்த படத்துக்கு ஷூட்டிங்காக தான் வந்திருக்கேன். முன்னுக்கு பின் லேட் ஆனால் கூட நோ ப்ராப்ளம். அதனால் அவசரப்பட்டு பண்ணி அந்த காரியத்தை வந்து சரியாக செய்யாமல் விட்டுற போகிறார் கோகுநாதன். அதனால் அவசரமெல்லாம் பட வேண்டாம், நிதானமாக பண்ண சொல்லு. எந்த விதமான அவசரமும் இல்லாமல், அண்ணன் வந்து கோபிக்கலாம் மாட்டேன், வருத்தப்படலாம் மாட்டேன், கவலைப்படலாம் மாட்டேன், ஃபீல் பண்ணலாம் மாட்டேன், எனக்கு எந்த விதமான கோபமும் வரவே வராது, நிதானமாக பண்ண சொல்லு. நான் வெயிட் பண்ணி எப்போ ரெடி ஆகுதோ அதுக்கு பிறகு சீனை ஷூட் பண்ணால் போதும். அண்ணன் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வந்து அண்ணன் நடிப்பேன் அப்படின்றத கோகுநாதன்கிட்ட போய் சொல்லிடு. அவசரப்பட வேண்டாம், அவசரப்பட்டு அந்த காரியத்தை ஒழுங்காக செய்யாமல் விட்டுற வேண்டாம். அவசரப்படாமல் நான் ஏதாவது நினைப்பேன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அதை பெர்ஃபெக்ஷன் இல்லாமல் பண்ணிடக்கூடாது. நிதானமாக பண்ண சொல்லு, நிதானமாக செய்ய சொல்லு. எல்லா காரியத்தையும் நேரமானால் கூட பரவாயில்ல, அண்ணன் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லு. எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் வந்து மேக்கப் ரூமில் காத்திருப்பேன், எல்லாம் முடித்த பிறகு என்னை கூப்பிட சொல்லு, நான் வந்து நடிக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தான் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு திருக்கோணம் வந்து கோகுநாதன் சார்கிட்ட சொன்னார். உண்மையாகவே ஒரு விஷயங்க, எனக்கு கண்ணீர் வந்துருச்சு கண்ணில். எப்படிப்பட்ட நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், எப்படிப்பட்ட உயரத்தில் இருக்கக்கூடிய நடிப்பு சக்கரவர்த்தி, அப்படிப்பட்ட ஒரு மனிதர் குகநாதன் சார்கிட்ட சொல்லின்ற ஒரு மேட்டரை வந்து சிவாஜி சார் சொல்லி தன்னுடைய உதவியாளர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் வந்து குகநாதன் சார்கிட்ட சொல்லின்ற ஒரு மேட்டர். குகநாதன் சார் பதட்டத்தில் இருக்கார். அப்படி பதட்டத்தில் இருக்கக்கூடிய பிசி குகநாதனிடம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய உதவியாளர் வந்து சிவாஜி சார் அனுப்புனாருன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட செய்தியை அண்ணன் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாருன்னு சொல்லியிருந்தால் எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள். அப்படியே உண்மையாகவே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய ரசிகன் அப்படின்ற முறையில் என் கண்ணில் வந்து அப்படி கண்ணீர் வந்துருச்சு, உணர்ச்சி வசப்பட்டு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இன்றைக்கி நடிகர் திலகம் சிவாஜி சார் இல்லை, இத்தனை வருடங்களுக்கு பிறகு எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் நடைபெற்ற முதல் குரல் படப்பிடிப்பின் போது நடைபெற்ற அந்த இனிய சம்பவத்தை கட்டாயம் உங்களுக்கு நான் கூறணும்னு மனப்பூர்வமாக நினைக்கிறேன். இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மீது அளவற்ற மதிப்பும் மரியாதையும் இயல்பாகவே உண்டாகும் என்று எனக்கு தெரியும்.